பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கோ அல்லது மற்றபடி குடும்பத்தினுடைய செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ பயன்படுத்துவதற்காக தங்கள் வீட்டில் இருக்கும் சிறு சிறு பொருட்களையோ அல்லது கால்நடைகளையோ விற்று பணத்தை கொண்டு வந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேர்தல் வருவதற்கு முன்பும் சரி, தேர்தல் வருவதற்கு பின்பும் சரி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று வந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு விவசாயிகளோட மிக வந்து பணம் வந்து அதிகமான முறையில் வந்து பணம் வந்து பறிமுதல் செய்யப்படுகிறது அப்படி என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் அந்தந்த மாவட்டத்தின் தலைநகர்களிலோ அல்லது மாவட்ட வட்டங்கள் மானாமதுரை, சிவகங்கை, மதுரை, திருமங்கலம் இப்படி முக்கியமான நகரங்களில் தங்கள் கால்நடைகளை பணத்தை விற்று பணம் பெற்றுக்கொண்டேன், அதற்கான ரசீதுகளை கொடுத்தார்களானால் அவர்களுக்கு பணம் கொண்டு செல்வதற்கு அலைச்சல் இல்லாமல் ரசீதை காமித்துவிட்டு கொண்டு செல்வார்கள். இதுதான் தேர்தல் விதிமுறைகள் வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் பணத்தை பறிமுதல் செய்து கொள்கிறேன், அதற்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுத்துவிட்டு நீங்கள் திருப்பி பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வது வந்து அவர்களை அலைகழிப்புக்கு வந்து வழிவகுக்க செய்யும் பொழுது இதற்கான வழிகளை வந்து நிரந்தரமாக தீர்வு கிடையாது. அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா வந்து இப்போ வார சந்தை நடத்துகிறாங்க, பாட்டு சந்தை நடத்துகிறாங்க, மாட்டு சந்தை நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சீட்டு மாதிரி கொடுக்க சொல்கிறீங்க. ஆமாம், விட்டுறதுக்கான சீட்டும் வாங்கினதுக்கான ரசீது வந்து மாநகராட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகமே கொடுக்க சொல்கிறீங்க. கொடுத்துட்டா வந்து அதை காமிச்சிட்டு அந்த மாதிரி பணத்தை ஆடை விற்று காசை வாங்கிட்டு போகிறேன், மாடை விற்று காசை வாங்கிட்டு போகிறேன்ற மாதிரி காமிச்சிட்டு அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்து செல்றதுக்கு வசதியாக இருக்கணும்ன்றீங்க. அதாவது இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு அலையழிப்பு இல்லாமல் ரசீதை காமித்தவுடன் அவர் செல்வதற்கு ஏதுவாக இருக்கும்.